உழவர் சாரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்து எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ அதை பற்றின வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி நீங்கள் ஆன்லைனில் இந்த பயிர் காப்பீடு பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஆதார் அட்டை, அடுத்து உங்களுடைய பேங்க் புக்கு ஜெராக்ஸோ இல்லை பேங்க் புக்கோ, அடுத்து அது ஏன்னா இதில் பேங்க் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் நமக்கு தேவை. அடுத்து உங்களுடைய பட்டா சிட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பணம் கட்டுற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் கட்டுறதுக்கான என்ன தேவையோ அது எல்லாமே கார்டு, கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது இப்போ நான் சொல்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உழவர் சாரலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான வீடியோ தான் இது. இது பாருங்கள், pmfby.gov.in இதுதான் வெப்சைட்டோட நேம். இது டைரெக்டாக நீங்கள் போய் கொடுக்கலன்னா கூகுளில் போயிட்டு PMFBY அப்படின்னு கொடுத்தாலே இந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, காப்பீட்டு தொகை வந்து நீங்கள் செலுத்த வேண்டியதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், இது தெரியுது இல்லையா, ப்ரீமியம் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ராபி சீசன் வருஷம் 2021-22 ஸ்கீம் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இருக்குது. வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. இந்த வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் வராது, குறிப்பிட்ட சில மாநிலத்துக்கு மட்டும்தான் வரும். ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா தான். அதை கிளிக் பண்ணணும். அடுத்து ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு நீங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டம் வந்து கொடுங்க. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் கொடுக்குறேன். அடுத்து பார்த்து கிராப் போங்க. இதில் வந்து என்ன கிராப் வந்து நீங்கள் பயிர் செஞ்சுருக்கீங்களோ அந்த கிராப்கான இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். நான் பேடி 2 கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னே, உழவன் ஆப் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு, அந்த உழவன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்துக்கு இந்த பயிர் வந்து இப்போது காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் என்ன பயிர் உங்கள் பயிர் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரியாவில் இன் ஹெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் ஹெக்டர் அப்படின்னா ஒரு ஹெக்டர் வந்து 2 ஏக்கர் 47 சென்ட் வரும். ஸோ அதனால நான் வந்து இங்கே 1 கொடுக்குறேன். ஆனால் உழவன் ஆப்பில் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கான தொகை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை போயிட்டு நான் கால்குலேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர். இங்கே பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன எவ்வளோ அதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஃபார்மருடைய ஷேர் வந்து 1.5%, 1.5%. டேட் பாருங்கள், கட் ஆஃப் டேட், கடைசி நாள். கட் ஆஃப் டேட் அப்படின்னா கடைசி நாள் 15/11/2021. இன்னும் வந்து ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணிவிடுங்க உங்கள் பயிரை. எவ்வளோ அமௌண்ட் தொகை வந்து நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 1105 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 447 ரூபா 48 பைசா வரும். அதாவது 448 ரூபா எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் டைரெக்டாக போகிற மாதிரி இருந்தால், ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுடைய என்ன ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் எடுத்துக்கும். 448 ரூபா வரும். ஸோ இது நீங்கள் மறுபடியும் செக் பண்ணோன்னா நீங்கள் மாவட்டம் மாற்றி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய மாவட்டத்துக்கு இந்த 15ஆம் தேதி தான் கடைசியாக இருக்குது. சில மாவட்டம் அரியலூர் அப்படின்னு ஒரு சில மாவட்டங்களுக்கு, அரியலூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. சில மாவட்டங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 தான் கடைசி தேதி. ஸோ இன்னும் 4 நாளில் நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து கட்டிடுங்க, இன்சூரன்ஸ் வந்து போட்டுடுங்க, காப்பீடு செய்திடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது, எப்படி வந்து இந்த காப்பீடு செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். உள்ளே போனீங்க அப்படின்னா அதாவது நம்ம அந்த ஃபார்மர் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
இது இருக்கு இல்லையா, ஸோ இது உள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஃபார் ஃபார்மர்னு கொடுங்க. ஏன்னா நீங்கள் கெஸ்ட் ஃபார்மராக உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு தடவையும் உங்களால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் என்னென்ன காப்பி செஞ்சுருக்கீங்கன்னு ட்ராக் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இந்த டோன்ட் ஹேவ் ரெஜிஸ்டர்ட் நம்பர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோங்க, அவங்க லாகின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம நாட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதில் போயிட்டு ஸோ நேம் கொடுக்கணும், அவங்களுடைய அப்பா இல்லை ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும், மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும், கேப்சா வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கிட்டு வயசு கொடுங்க. அடுத்தது என்ன கேட்டகரி, ஜென்ரலாக ஓபிசியா எஸ்சி எஸ்டியான்னு கொடுக்கணும். அடுத்தது என்ன ஜெண்டர் கொடுக்கணும். ஃபார்மருடைய டைப் என்ன ஃபார்மர், மார்ஜினல் ஃபார்மரா இல்லை பெரு விவசாய, சிறு விவசாயியா, குறு விவசாயியா, பெரு விவசாயான்னுட்டு வந்து குறு விவசாயி கொடுக்குறேன். அந்த நிலத்துக்கு உரிமையாளரா இல்லை வந்து விவசாயம் வந்து குத்தகை எடுத்து செய்கிறவங்களா இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு நிலத்தில் ஷேர் க்ராப்பரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நான் வந்து ஓனர் கொடுக்குறேன். என்ன ஸ்டேட்டு வந்திருக்கு, அதில் என்ன ஸ்டேட்டுன்னு வந்தாச்சு. ஸோ டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுக்கணும். சப் டிஸ்ட்ரிக் கொடுக்கணும். அடுத்தது என்ன கிராமம், நீங்கள் வசிக்கிறது என்ன கிராமமோ அந்த கிராமம் கொடுங்க. அது அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். என்ன அட்ரஸ், அதோடைய பின்கோட், ஃபார்மருடைய யூஐடி அதாவது ஆதார் ஐடி கொடுங்க. ஆதார் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆதார் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிச்சு. இது வந்துச்சு இல்லையா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு do you have IFSC. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஆதார் ஐடியும் ஆதார் ஜெராக்ஸும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குது, IFSC கோடு இருக்கா அப்படின்னு கேட்குது. எஸ் இருக்குது, நம்ம அதை கொடுக்குறோம். IB ஸோ பேங்க்கும் வந்து வெரிஃபை பண்ணணும், IFSCயும் வெரிஃபை பண்ணணும். சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் IFSC கோடு வெரிஃபை பண்ண உடனே என்ன ஸ்டேட், என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன பேங்க்கு, அது என்ன பேங்க்கோடைய பிரான்ச் நேம் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து அகெயின் வந்து உங்களுடைய கேப்சா வந்து கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் யூசர் கொடுக்கணும். கிரியேட் யூசர் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அது உள்ளே வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆக ப்ராசஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரமாகவே இது சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 4 நாள் அப்படி 3 நாள்ன்றதுனால சர்வர் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சர்வர் டவுனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இப்படி உங்களுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லோரும் ஒரே டைமில் ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் டவுன் ஆகி இல்லை ரெஜிஸ்டர் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பயிர் வந்து காப்பீடு செய்ய போகிறீங்க, அடுத்தது பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வரும். ஸோ இது சர்வர்லாம் டவுன் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இது மாதிரி வருது, இது பாருங்கள் சர்வர் டவுன், அதனால தான் வந்து இப்படி வருது. ஸோ மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். வந்து ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் லாகின் பண்ணுறோம். முன்னே நம்ம போயிருந்தோம்னா அந்த லாகினில் மொபைல் நம்பர் கொடுத்திங்கன்னா OTP வரும். அந்த OTPயை வந்து நம்ம இதில் போடணும். கொடுத்து நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகணுன்னா இங்கே பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா. பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நாமினி கொடுக்குறோம்னா நம்ம நாமினி கொடுத்துக்கலாம், நாமினி வேணான்னா நாமினி கொடுக்க தேவையில்ல.
ஸோ நம்ம நாமினி வேணான்னு கொடுக்குறோம். ஸோ இங்கேயும் வந்து அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸே போதும். அதையே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகிறோம். அடுத்து வந்து உங்களுக்கு க்ராப் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகேவா, தமிழ்நாடு இங்கே பாருங்கள், இதுதான் க்ராப் டீட்டெயில்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸ் முடிச்சுட்டு க்ராப் டீட்டெயில்ஸ் என்ன மாநிலம் என்ன ஸ்கீம், பிரதான் மந்திரி ஃபசால் பீமா யோஜனா அப்படின்னு கொடுக்கணும். அது வந்தோடனே சீசன் வந்து ரேபி சீசன் வந்துடும். வருஷம் 2021 கொடுக்கணும். அடுத்து வந்து ஸோ இங்கே பாருங்கள், உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் அதிலே வந்துடும். ஆதார் கொடுக்குறீங்க இல்லையா, அதை கொடுத்த உடனே வந்துடும் உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்டேட்டு என்ன, டிஸ்ட்ரிக் என்ன, சப் டிஸ்ட்ரிக் என்ன, பிளாக்கு எல்லாமே, வில்லேஜ் கொண்டு எல்லாமே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன க்ராப் அப்படின்னு சொல்லி கேட்கும். மிக்ஸ் க்ராப்பிங்னா சேர்ந்து பயிர், சேர்ந்த 2 பயிர் செய்கிறதா இல்லை ஒரே பயிரா அப்படின்னு நம்ம ஒரே பயிர் பேடி 2 கொடுக்குறோம். நம்ம எப்போ வந்து நிலம் பயிர் போட்டோமோ அந்த டேட் கொடுக்கணும். எவ்வளோ லேண்ட், சர்வே நம்பர், அடுத்தது பிளாட் நம்பர், எவ்வளோ ஏரியா, இது எல்லாமே இங்கே நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போ எந்த தேதியில் வந்து பயிர் செஞ்சீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன டேட் கொடுக்குறேன்னா அக்டோபருக்கு 20 ஒரு 20 நாள் 30 நாள் இருக்கும். சர்வே நம்பர் கொடுக்கணும். நிலத்தோடைய சர்வே நம்பர், பட்டா நம்பர், இதெல்லாமே கொடுக்கணும். இதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா தான் கொடுக்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சிட்டா பட்டா உங்கள் கையில் இருக்கணும். ஸோ சிட்டா பட்டா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான எப்படின்றது வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது போயிட்டு கூட எப்படி வந்து ஆன்லைனில் சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து சிட்டா பட்டா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை டீட்டெயில் எடுத்துக்கோம். இங்கே பாருங்கள், புல எண் உட்பிரிவு இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு தேவை. இதை போயிட்டு தான் வந்து சர்வே நம்பர் அப்படின்னா புல எண், அதில் கஸ்டா ஆர் பிளாட் நம்பர்னால் அது உள்ளே வர சப்டிவிஷன் நம்பர், எவ்வளோ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ சென்ட் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ ஏக்கர் கொடுக்குறீங்களோ அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்துடும். ஸோ நான் 27 சென்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு 298 ரூபா நம்ம வந்து ஃபார்மர் வந்து கட்ட வேண்டியது வரும். ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இதுதான் அமௌண்ட் வந்து நமக்கு இன்ஷூர் பண்ண அமௌண்ட். ஓகேங்களா, இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ அடுத்து வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, அடுத்து உங்களுடைய லேண்ட் ரெக்கார்ட் அதான் சிட்டா அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல சிட்டா அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து லேண்டோடைய ரெக்கார்ட் அப்லோட் பண்ணணும். அடுத்தது சர்டிஃபிகேட், நம்ம வந்து விளைச்ச அந்த இது விஏஓ கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணோம். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் நீங்கள் ப்ரீமியம் வந்ததுலேயே 298 ரூபா பே பண்ணுறதுக்கான லிங்க் போகும். அதில் போயிட்டு நீங்கள் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கையில் உங்களுக்கு சிட்டா இருக்கணும், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இருக்கணும், ஆதார் இருக்கணும். இது எல்லாமே சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் ஆன்லைன் நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் பயிர் காப்பீடு செய்யணும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பக்கத்தில் இந்த ஹோம்ன்றது தான் வந்து இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து புதுசாக வந்து போடுறதுக்கு. ஸோ அப்ளிகேஷன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபார்மருடைய டீட்டெயில்ஸ் இருக்கா. அடுத்து கீழே பாருங்கள், டேட்
இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வந்து ப்ரீமியம் கட்டியிருக்கோம், என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ நம்ம 2018 ஒன்று பண்ணி வாங்கியிருக்கோம், 2020 ஒன்று வாங்கியிருக்கோம், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பயிர் காப்பீடு செஞ்சீங்க, எவ்வளோ கட்டினீங்க, எவ்வளோ தொகை வாங்கினீங்க, அதுக்கப்புறம் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆன்லைனில் பயிர் காப்பீடு செய்யணும். வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போயிட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வேறு யாராவது சிஸ்டமில் ஆனில் இருந்தால் கூட வேறு யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே லாக் அவுட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.